هادي وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. أما بعد، بسم الله الرحمن الرحيم. إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا دهاقا يسمعون فيها لغوا ولا كذابا جزاء من ربك عطاء حسابا. رب السماوات والأرض وما بينهما الرحمن لا يملكون منه خطابا. يوم يقوم الروح والملائكة صفا لا يتكلمون إلا من أذن له الرحمن وقال صوابا. ذلك يوم الحق، فمن شاء اتخذ إلى ربه مآبا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: نظر الله امرأ سمع مقالتي فوعاها فحفظها وأداها كما سمعها. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க உலமாக்களே, இந்த அல்-முஅஸ்ஸஸத்து ரப்பானியா லித்தராசாத்துல் இஸ்லாமியா உடைய 6வது பட்டமளிப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உலமாக்களே, மாணவர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அனைவர்களையும் வரவேற்றவனாக, அனைவர்களும் வரவேற்புக்கும் கண்ணியத்துக்கும் தகுதியானவர்கள், ஒவ்வொருவர்களையும் தனித்தனியே விழிக்க முடியாவிட்டாலும் அனைவர்களுடைய வருகையும் சிறந்த வருகையாக, அனைவர்களையும் வரவேற்றவனாக விடயத்துக்குள் செல்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய எந்த திசையில் வாழ்ந்தாலும், உலகத்தின் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் ஒரு முஸ்லிம் அல்லாஹுடைய பெயரை உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு முஸ்லிம் பாடுபடுவார். அதனால்தான் இதற்கு வைக்கப்பட்ட பெயர் பொருத்தமான பெயராக, ரப்போடு இணைக்கப்பட்ட பெயராக அல்-முஅஸ்ஸஸத்து ரப்பானியா லித்தராசாத்தில் இஸ்லாமியா அமைக்கப்பட்டது.
கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரப்பானியா நிறுவனம் முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸோடு இணைந்ததாகும். கடைசி கால ஃபித்னாக்களின் பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இது மனித சமூகத்துக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து படைப்பினங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக அமைய வேண்டும் என்பதுதான் நம் அனைவர்களுடைய பிரார்த்தனையும் துவாவும். இதில் மிக முக்கியமாக இந்த நிறுவனங்களுக்கு கீழ் இயங்கக்கூடிய குல்லியத்துல் ஃபாத்திமா அரபிக் கல்லூரியில் பெண்களுக்கான வழிகாட்டல்களும், இதே போன்று உபை இப்னு கஅப் இதில் மாணவர்களுக்கான குர்ஆனுடைய ஷரீஆவுடைய வழிகாட்டல்களும், அதற்கு மேலாக தான் இந்த தௌரத்துல் ஹதீஸ், இதே போன்று எங்களுடைய தஃப்சீருடைய பாடங்கள், முழு உலகளாவிய ரீதியிலும் உருவாக்கப்பட்ட இந்த ரப்பானியாவுடைய தஃப்சீருடைய வகுப்புகள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய உதவியால் அழகான முறையில் சென்று கொண்டிருக்கின்றது. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கேதான் சாரும். எங்களுடைய நோக்கம் என்ன? மிக முக்கியமாக விலகிக் கொள்ள வேண்டும். இன்று மதரசாக்கள், குல்லியாக்கள், முஅஸ்ஸஸாக்கள் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் குர்ஆனை ஹதீஸை பாதுகாப்பதுதான். அன்புக்குரிய ரப்பானியங்களே, எங்களுக்கு உலகத்தை விட எங்களுக்கு முக்கியம் ஆகிரம் தான். நாங்கள் சூரத்துல் தகாசுருலே மிக முக்கியமான ஒரு தஃப்சீர் தான் அல்லாஹ் சூரத்துல் தகாசுருக்குள் 3 வகையான வாழ்க்கைகளை அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றான். ஒன்று ஹயாத்து துன்யா, இரண்டாவது தாருல் பர்ஸஹ், மூன்றாவது தாருல் ஆஹிரா. தாரு துன்யாவை தான் அல்ஹாகுமுத் தகாசுர், உங்களை அதிகத்துவத்தை தேடுவது உங்களை எல்லாம் மறக்கடிக்க வைத்து விட்டது என்று அல்லாஹ் தொடங்கி இருக்கின்றார். பணம், புகழ், பட்டம். இரண்டாவது தாருல் பர்ஸகை தான் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், அல்லாஹ் கபரை ஞாபகப்படுத்துகின்றார். மூன்றாவது உலமாக்களே, சகோதரர்களே, லதரவுன்னல் ஜஹீம், நீங்கள் நிச்சயமாக சத்தியமாக நரகத்தை கண்ணால் பார்ப்பீர்கள். இது ஆகிரத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார். எங்களுடைய மதரசாக்கள் உலகளாவிய ரீதியில் உருவாக்கப்பட்ட குர்ஆன் ஹதீஸோடு இணைந்த மதரசா நோக்கம் என்ன? இந்த 3 உலகத்திலும் சிறந்தவர்களாக, தலைவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இந்த தாரு துனியா இருக்கிறதே, இதற்கு அல்லாஹ் அதிகமான பெயர்களை தன்னுடைய கலாமிலே சொல்லவில்லை. இந்த தாரு துனியா எங்கட மதரசாவுடைய நோக்கம் அல்ல. எங்களுடைய நோக்கம் ஆகிரா. அதனால்தான் அல்லாஹ் இந்த ஆகிரத்துக்கு யௌமுல் கியாமா, நீங்கள் குர்ஆனை பிரட்டினால் நாங்கள் ஓதக்கூடியவர்கள் யௌமுல் கியாமா என்ற ஒரு பெயர் வரும். இரண்டாவது யௌமுஸ் ஸாஅ, கியாமத்துடைய நாள். மூன்றாவது யௌமுஸ் ஸல்ஸலா,
பூமி அதிர்ச்சிக்குரிய நாள். நான்காவது யௌமு ஸாஹா, ஆரிய சத்தம் வரக்கூடிய நாள். ஐந்தாவது அத்தாம்மத்துல் குப்ரா, மிக பயங்கரமான நாள். ஆறாவது யௌமுல் ஹஷ்ர், முழு உலக படைப்பினங்களும் எழுப்பாட்டப்படும் நாள். ஏழாவது யௌமுத் தகாபுன், ஒவ்வொருவர்களும் தான் செய்த செயல்களை குறைவாக மதிப்பிடும் நாள். எட்டாவது சகோதரர்களே அல் காஷியா, முழு உலகமும் மயங்கக்கூடிய நாள். ஒன்பதாவது யௌமுத் தக்வீர், சூரியன் சுத்தப்படக்கூடிய நாள். பத்தாவது யௌமுல் இன்ஃபிதார், வானம் வெடிக்கக்கூடிய நாள். 11வது யௌமுல் அசீர், மிக கஷ்டமான நாள். 11வது அல் யௌமுல் மவ்ஊத், அதுதான் வாக்களிக்கப்பட்ட நாள். 12வது அல் யௌமுல் மஷ்ஹூத், அனைவர்களும் சமூகம் கொடுக்கும் நாள். அடுத்ததாவது யௌமு ஸாஇகா, பெரும் இடி முழங்கக்கூடிய நாள். அடுத்ததாவது 17வது யௌமுல் காஷிஃபா, எல்லாமே வெளியாகக்கூடிய நாள். 18வது யௌமுர் ராதிஃபா, தத்பஉஹர் ராதிஃபா, மிக பயங்கரமான சூரூதப்படும் நாள். 19வது யௌமுத் தலாகி. கண்ணியமிக்க உலமாக்களே, சகோதரர்களே, மதரசாக்களை ஒரு நாளும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. உலகத்தார்கள் மதரசாக்களுடைய திசைகளை மாற்றலாம். மதரசாக்கள் என்பது உலகத்துடைய விடயங்களை உருவாக்கும் இடமாக பிற்காலத்தில் மாற்றப்பட்டது. ஆனால் உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன? இவ்வளவு பெயர்கள். யௌமுர் ராதிஃபா, 20வது பேர் தான் யௌமுல் ஹிசாப், கேள்வி கணக்குக்குரிய நாள். 21வது பேர் தான் யௌமுல் இகாப், தண்டனைக்குரிய நாள். 21வது பெயர் யௌமுல் அஸாப், தண்டனைக்குரிய நாள். யௌமுல் மஆப், யௌமுல் ஜஸா, யௌமுல் பஅத், இதெல்லாம் குர்ஆன் சொன்ன பெயர், என்னுடைய சிந்தனையில் நான் சொல்லவில்லை. யௌமுன் நுஷூர், முழு உலகமும் எழுப்பாட்டப்படக்கூடிய நாள். யௌமுல் ஹிஸி, கேவலத்துக்குரிய நாள். அல்லாஹ்வை ரசூலை அறியாதவர்கள் கேவலப்படும் நாள். யௌமுல் மஸீர், யௌமுல் ஃபரார், விரண்டோடும் நாள். யௌமுல் ஃபஸ்ல், தீர்ப்புக்குரிய நாள். அதுதான் உலகத்தில் தீர்ப்பல்ல, உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே. ஹுசைன் ரலியல்லாஹுடைய கழுத்து வெட்டப்பட்டது. ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை பிளேட்டில் வைக்கப்பட்டது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய தலை வெட்டப்பட்டது. இன்னும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை. உலகத்தில் என்னென்னமோ நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் யௌமுல் ஃபஸ்லை எதிர்பார்த்து வாழ்கிறோம். யௌமுத்தீன், அடுத்த பெயர் மாலிகி யௌமித்தீன், அதுதான் சகோதரர்களே கடைசி நாள். யௌமுல் யகீன், யௌமுல் ஹஸ்ரா, முழு உலகம் கை சேதப்பட போகிறது. இந்த குர்ஆன் ஹதீஸை
இஸ்லாத்தை ஏற்றவர்களை தவிர முழு உலகமும் கை சேதப்படும் நாள். இன்று நீங்கள் விழாக்காடும் சந்தோஷப்படுகிறீர்கள். இந்த சந்தோஷம் அல்ல சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சரிவர பாதுகாப்போமாக இருந்தால் பெற்றோர்கள் கவனம் எடுக்க வேண்டும், வெற்றி அடையும் நாள். அடுத்த 30வது பேர் தான் யௌமுன் நதாமா, கை சேதம் அடையும் நாள். யௌமுல் ஆசிஃபா. சகோதரர்களே, எவ்வளவு பெயர்களை அடுக்குவது. முகங்கள் அந்த நாளையில் முகங்கள் சந்தோஷம் அடையும் நாள். அல்லாஹ் அந்த நாடுக்கு கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட பெயர்களை சொல்லி அழைக்கின்றார். இந்த ஒரு நாளைக்கு தயார் செய்வதுதான் கண்ணியமிக்க உலமாக்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய நோக்கம். இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும் ரப்பானியாவுடைய நோக்கம் என்ன. இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தோடு எங்களது பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். உலகத்தின் தலைவர்களாக, ஆகிரத்தின் தலைவர்களாக மாற்றுவதற்கு ஒரு நிறுவனம் தேவை என்பதற்காக உலகத்தில் குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் படித்தவர்களை தவிர வேற யாரும் தலைவர்களாக மாற்றப்படவில்லை. இது வரலாறு. இந்த குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் படிக்காதவர்கள் எப்பொழுதெல்லாம் தலைவர்களாக மாற்றப்பட்டார்களோ இந்த சமூகம் தலை குனிந்திருக்கின்றது. இன்று பாஷைகள் படித்தால் தலைவர்களாக மாறலாம். இன்று ஆடைகளை மாற்றினால் தலைவர்களாக மாறலாம். இன்று பணத்தை சேர்த்தால் தலைவர்களாக மாறலாம் என்ற ஒரு நெற்றி கருத்து சமூகத்துக்கு மத்தியில் பரப்பப்படுகின்றது. சகோதர சகோதரிகளே, இது பொய்யான நெற்றி கருத்து. இது அதில் முக்கியமாக பாசைகள். ஆங்கிலம் படித்தால் நீங்கள் தலைவர், உங்களுக்கு சிங்களம் தெரிந்தால் நீங்கள் ஒரு தலைவர் இல்லை. ஆங்கிலம், சிங்களம், சமஸ்கிருதம், உலகத்தில் எத்தனை பாசையும் படிக்கலாம். அது தலைமத்துவத்துக்கு தகுதி அல்ல. பணம் தலைமத்துவத்துக்கு தகுதி அல்ல. பணம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய தலைவர்கள் யார்? ஆகவே கண்ணியமிக்க உலமாக்களே, பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, எங்களுடைய நோக்கம் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் சரியான தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்றுதான் இந்த ரப்பானியா இந்த தௌரத்துல் ஹதீஸை தொடங்கியது. தலைவர்கள் என்பவர்கள் யார்? நீங்கள் உலமாக்கள் ஒரு நாளும் தன்னை பணித்து விடக்கூடாது. இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சில பணத்துக்காக, சில காசுக்காக, டாலர்களுக்காக, அந்தஸ்துக்காக தன்னுடைய அந்தஸ்தை ஒரு நாளும் பணித்து விடக்கூடாது. எப்பொழுதும் கண்ணியமாக வாழலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உயர்ந்த தலைவர்களாக எங்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். ஏன்? இந்த ஒரு ஆண்டுக்குள் அல்ஹம்துலில்லாஹ் 30,000 சொச்சம் ஹதீஸ்களை படித்து விட்டு வெளியேறுகிறீர்கள். உங்களிடம் பெறுமதியான குர்ஆன் இருக்கிறது. இந்த ரெண்டையும் விட பெறுமதியான ஒன்று உலகத்தில் கிடையாது. சகோதரர்களே, அன்புக்குரிய பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை சுமந்திருக்கிறார்கள். இந்த ரெண்டையும் விட பெறுமதியான ஒன்று இல்லை என்பது என்னுடைய கொள்கை. இந்த ரெண்டையும் வைத்து இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்கால இமாம்களாக,
தலைவர்களாக மாறுவார்கள் என்ற யக்கீன் இன்று எங்களுக்கு தெரியும். பௌத்த மக்கள் தங்களது பிள்ளைகளை கொண்டு போய் பௌத்தத்தை படிப்பதற்கு செலவழிக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? எனது பிள்ளை எதிர்காலத்தில் மகாநாயக்க தேரராக மாற வேண்டும். அதற்கான தியாகம் என்ன? வாழ்க்கையில் இறைச்சி சாப்பிடுவது கிடையாது. வாழ்க்கையில் ஒரே நிற ஆடை, வாழ்க்கையில் தனது முடியை கொண்டு அலங்கரித்தது கிடையாது. வாழ்வெல்லாம் தலை மொட்டையாக. வாழ்வில் மிக முக்கியமான திருமணம் கிடையாது. இவ்வளோ தியாகம் செய்துதான் பௌத்த மக்கள் தங்களது பிள்ளைகளை தலைவர்களாக மாற்ற வேண்டும் என்று எத்தனிக்கின்றார்கள். கிறிஸ்தவ அறிஞர்கள் அவர்கள் தங்களது பிள்ளைகளை தலைவர்களாக மாற்றுவதற்கு. ஆனால் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் எங்களுக்கு தந்த பாக்கியம் இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்காலத்தில் உங்களது பிள்ளைகள் தலைவர்களாக மாறுவார்கள், இமாம்களாக, அஇம்மாக்களாக. இதில் உறுதி இருக்க வேண்டும், யகீன் இருக்க வேண்டும். ஓதிய பிள்ளைகளை எடுத்து செல்கிறீர்கள், இந்த பிள்ளைகளுடைய மௌத்து வரை வழிகாட்ட வேண்டும். இந்த ரப்பானியாவில் ஓதிய பிள்ளைகள் நீங்கள் ஒரு தலைவர், நான் ஒரு இமாம் என்ற சிந்தனை எங்களுக்கு இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இமாம்கள், தலைவர்கள், நபி அவர்கள் உருவாக்கிய தலைவர்கள் எதனால் உருவாக்கினார்கள்? நாங்கள் வரலாறு தாரீக் படித்திருக்கின்றோம். வரலாற்றிலே பெரிய தலைவர் தான் அபு உபைதா ஆமிர் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சக்தி, ஷாமை வெற்றி கொண்டவர் ஒரு தலைவர். இரண்டாவது ஒரு தலைவர் தான் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. 41 யுத்தங்களில் வெற்றி கொண்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய காலத்தில் கிட்டத்தட்ட 12 யுத்தங்களில் வெற்றி கொண்ட தலைவர். பிரான்ஸ், அதாவது பாரிஸ், ஈராக்குக்கு எதிராக கிட்டத்தட்ட 15 யுத்தங்களில் கலந்து கொண்டவர். ஷாமுக்கும் ஈராக்குக்கும் இடையில் 4 சகோதரர்களே சைஃபுல்லா என்ற பெயரும் வைக்கப்பட்டவர். இவரிடம் இருந்தது என்ன? அல்லாஹ் ரசூலுடைய விடயம் தான், வேறொன்றும் இருக்கவில்லை சகோதரர்களே. காலித் பின் வலீத் என்றாலே உலகம் நடுங்கும் ஒரு தலைவர். 18 நாட்களுக்குள் வரலாற்றிலே 1000 கிலோமீட்டரை வெற்றி கொண்ட தலைவர். உலகத்துடைய வரலாற்றிலே 18 நாட்களுக்குள் சாதனை படைத்த 2 சஹாபாக்கள். ஒன்று காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. மூன்றாவது நம்முடைய தலைவர் தான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பெற்றோர்கள் இதை கவனத்தில், உலமாக்களுக்கு இதெல்லாம் தெரியும். நீங்கள் உயர்ந்த நோக்கத்தோடு வெகு தூரங்கள் இருந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் விளங்க வேண்டும், எனது பிள்ளையை நான் எப்படி மாற்ற வேண்டும். இன்று பிள்ளைகளை கொண்டு போய் கத்தாருக்கு அனுப்புறது, சவுதிக்கு அனுப்புறது, வேலைக்கு அனுப்புறது, இவ்வளவு பிரமாண்டமான ஒரு சுமைய கையில் எடுத்ததுக்கு பிறகு அந்த பிள்ளைய பழுதாக்குறது இல்லை சகோதரர்களே. இவ்வளவு தலைவர்களும் வரலாற்றில் வந்தவர்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஷாமை வெற்றி கொண்ட தலைவர். 4வது தலைவர் தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதிசியா என்ற நிகழ்வின் தலைமை வகித்தவர். ஹஸ்ரத் அப்துல்லா பின் அபி ஸரஹ் ரலியல்லாஹு அன்ஹு 5வது தலைவர். 6வது தலைவர் தான் உக்பத் இப்னு நாஃபி அல்-ஃபிஹ்ரி ரலியல்லாஹு அன்ஹு. மொரோக்கோவை வெற்றி கொண்டவர். இதெல்லாம் அவங்க படிச்சது என்ன? குர்ஆன் ஹதீஸுடைய நிழலில் வாழ்ந்த தலைவர்கள். நாங்க வரலாறை மாற்றக்கூடாது. வரலாறு இதுதான்.
ஏழாவது ஒரு தலைவர் தான் குதைபத்து இப்னு முஸ்லிம் அல் பாஹிலி. குராசான வெற்றி கொண்டவர். வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய உமவி ஹிலாபத்திலே குராசானை வெற்றி கொண்ட குதைபத்து இப்னு முஸ்லிம் ஒரு ஆலிம். எட்டாவது தலைவர் தான் முஹம்மது இப்னு காசிம் அத்-தகஃபி, ஃபாத்திஹு பிலாதி சிந்த், சிந்தை வெற்றி கொண்டவர். வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய காலத்தில் 18 வயது. இவர் குர்ஆன படிச்சது யாரிடம் தெரியுமா? அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் குர்ஆனை படித்தார். ஒன்பதாவது தலைவர் தான் மூசா பின் நுசைர், ஃபாத்திஹுல் உந்துலுஸ். உமவியா காலத்திலே ஐரோப்பாவுக்குள் சென்று இஸ்லாத்தை வளர்த்தவர். 10வது தலைவர் தான் தாரிக் பின் ஜியாத். தாரிக் பின் ஜியாத் ஸ்பெயினை வெற்றி கொண்ட வரலாற்று மாற்ற இயலாத எங்களுக்கு. தாரிக் பின் ஜியாதிடம் இருந்தது என்ன தகுதி? குர்ஆன், சஹீஹான ஹதீஸ். ஒரு சுருக்கமா சொல்லிக் கொண்டு செல்கிறேன் என்றால் நேரம் போதாது. 11வது தலைவர் தான் மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக். மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக்கு முன்னால் யாரும் நிற்க மாட்டார்கள். 12வது நமது வரலாற்று தலைவர் தான் ஜியாத் பின் சாலிஹ் அல் ஹாரிசி. இவர் அப்பாசிய காலத்திலே துர்கிஸ்தான் போன்ற இடங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவர். 13வது தலைவர் தான் யஸீத் பின் ஹாத்தம் அல் மஹ்லபி. ஹபஷா வெற்றி கொண்டவர் இவர்தான் அப்பாசிய கிலாபத்திலே. 14வது நமது தலைவர் தான் ஹாரூன் ரஷீத், ஒரு ஆலிம். இவர் குர்ஆன் ஹதீஸை படித்த தலைவர். யஹஜ்ஜு ஆமன் வயக்ஸு ஆமா, ஒரு ஆண்டு ஹஜ் செய்வார், ஒரு ஆண்டு யுத்தத்தில் கலந்து கொள்ளுவார். இவர் அல்ஹம்துலில்லாஹ் கோகாசுடைய பகுதிகள் பல இடங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையால் வெற்றி கொண்ட தலைவர். 15வது தலைவர் தான் ஹுஸைமத் இப்னு ஹாஸிம் அத்-தமீமி. ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர் இவர். 16வது தலைவர் தான் அஸத் இப்னு ஃபுராத். பெயர்கள் தேவை எங்களுக்கு. இவ்வளவு பெரிய தலைவர்கள் உருவான எதனால்? இந்த குர்ஆனால், இந்த ஹதீஸால். இன்று உலகம் யோசிக்குது என்ன தெரியுமா? தலைவர்களை உருவாக்குறதுக்கு வேற பிளாட்ஃபார்ம் போடுறாங்க. இல்ல இந்த ரூட்ல வந்தா தலைவராகலாம். பிள்ளை சகோதரர்களே, முடியாது. அரசியலால் வந்தால் தலைவராக மாறலாம், முடியாது. வரலாற்றை மாற்ற முடியாது. 17வது தலைவர் தான் அப்துல்லா அல் மஅமூன், கலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய மகன். 18வது தலைவர் தான் முஅத்தஸிம் பில்லாஹ். ஒரு தலைவர் இல்லையே. ஒரு தலைவர் தான் நீங்க சந்தேகப்படலாம். ஒரு தலைவர் அல்ல. இது 18 வரை வந்துட்டு 19வது தலைவர் தான் ஃபضல் பின் ஜாஃபர் ஹம்தானி. ரோமா வரைக்கும் போனவர், பிரான்ஸ் வரை, சிக்ஸூன் வரை போனவர். முஹம்மது பின் அப்துல்லா அல் கிம்மி, அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு பரம்பரையில வந்தவர் இவர். இவர் எர்தீரியான ஒரு நாடு இருக்குது இப்பொழுது, எர்தீரியா. இந்த நாடு வரை இஸ்லாத்தை கொண்டு போனவர். ஹிஜ்ரி 856 ஜாஃபர் முத்தவக்கிலுடைய காலம் வரைக்கும். 21வது நமது தலைவர் தான் லியோன் தராபில்சி. லியோன் தராபில்சிய பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர்தான் இஸ்லாமிய உலமாக்களிலே ஆசியாவுடைய கையில் உலகத்துடைய ஆட்சி இருந்தது. பிறகு அது மக்கா மதீனாவிலே தான் உலக ஆட்சி இருந்தது. அது பிறகு எங்கு சென்றது?
அது ஆப்பிரிக்காவுக்கு சென்றது. மிஸ்ர் ஆண்டது உலகத்தை. அதற்கு பிறகு நடந்தது, ஐரோப்பா ஆட்சி எடுத்தது. இப்பொழுது அமெரிக்கா ஆளுகிறது என்றால் உலகத்துடைய தரையை விட கடல்களின் ஆட்சி அமெரிக்காவிடம் தான் இருக்கிறது. ஏன்? இதற்கு வழிவகுத்தவர் லியோன் தராபில்சி ரஹிமஹுல்லாஹ். 22வது தலைவர் தான் அஹ்மத் பின் கெஹ்லக், அப்பாசிய தலைவர். இவர் சுல்தான் மஹ்மூத் அல் கஸ்னவி, இந்தியாவை வெற்றி கொண்டவர். சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளோ தலைவர்களா எல்லாரும் உருவாக்கப்பட்ட எதனால்? இந்த குர்ஆனாலும் இந்த ஹதீஸாலும் தான், வேறொன்றும் இல்லை. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, உலமாக்களே, வெளியாக கூடியவர்களே, எங்கட உள்ளத்துல வரணும், நான் எதிர்கால தலைவர் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு மேல் எங்க போய் ஹதீஸ படிக்க? நாங்க இனி பிரக்டிக்தான், இவைகளை நடைமுறையில கொண்டு வரது, பாதுகாக்கிறது. ஒரு ஆண்டுகள் இந்த ஹதீஸ படித்திருக்கிறோம், குர்ஆன படித்திருக்கிறோம். ஃபாத்திமால ஓதக்கூடிய பிள்ளைகளும் தான், உபையிப்னு காப்ல ஓதக்கூடிய பிள்ளைகளும் தான். இப்பொழுதிருந்தே நான் ஒரு இமாம், நான் ஒரு இமாம், நான் ஒரு இமாம். இமாமுக்கு என்ன தகுதி? இமாமுக்கு என்ன தகுதி? இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ். இது அல்லாத மற்ற விடயங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பணத்தை சம்பாதிச்சு கொள்ளலாம், பாசைகளை படித்துக் கொள்ளலாம், உலக நாடுகளுக்கு பிரயாணம் செய்யலாம். ஆனால் அடிப்படையை ரப்பானியா உங்களுக்கு தந்து விட்டது. அதனால்தான் இந்த ரப்பானியா கியாமத்து வரைக்கும் இஸ்திகாமத்தாக நடக்க வேண்டும் என்பது உங்களுடைய துஆவாக இருக்க வேண்டும். எங்களுடைய நோக்கம் உங்களுக்கு சரியாக விளங்கப்படுத்தி விட்டேன். எங்களுடைய நோக்கம் ஆகிரா, எங்களுடைய நோக்கம் தலைவர்களை உருவாக்குவது. எங்களுடைய நோக்கம் வெறும் துனியா அல்ல. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். யா அல்லாஹ், உலகத்திலும் நல்லதை தா, ஆகிரத்திலும் நல்லதை தா, நரகத்தை விட்டு எங்களை பாதுகார் என்ற துஆவின் அடிப்படையில் இன்னலில் முத்தகீன மஃபாஸா, அல்லாஹ் சொல்கிறான், முத்தகீங்களுக்கு வெற்றிதான் இன்ஷா அல்லாஹ், அவர்கள் வெற்றி அடைவார்கள். இன்னலில் முத்தகீன மஃபாஸா ஹதாயிக வ அஅனாபா, சொர்க்கத்துடைய தோட்டங்கள், கிரேப்ஸ் தோட்டங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. ஹதாயிக வ அஅனாபா வ கவாஇப அத்ராபா, ஒரே வயதில் உள்ள ஹூர்ஈன் பெண்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறார்கள். வ கவாஇப அத்ராபா வ கஸன் திஹாகா, நிறைக்கப்பட்ட பாத்திரங்களில் எங்களுக்கு பானங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறது. லா யஸ்மஊன ஃபீஹா லஹ்வன் வலா கிஸாபா, எந்த பொய்யையோ வீண் பேச்சையோ நாங்கள் கேட்க மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாஅம் மின் ரப்பிக அதாஅன் ஹிசாபா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கணக்கில்லாம அல்லாஹ் கொடைய தர இருக்கிறான் இன்ஷா அல்லாஹ். இந்த 5 கிருபைகளும், இந்த 5 கிஃப்ட்களும் எங்களுக்கு கிடைக்கும். மஃபாஸா ஹதாயிக வ அஅனாபா வ கவாஇப அத்ராபா வ கஸன் திஹாகா லா யஸ்மஊன பிஹா லஹ்வன் வலா கிஸாபா ஜஸாஅம் மின் ரப்பிக அதாஅன் ஹிசாபா ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்ض, வானங்கள் பூமியுடைய ரப் அந்த அல்லாஹ். ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்ض வமா பைனஹுமா அர்-ரஹ்மான் லா யம்லிகூன மின்ஹு ஹிதாபா, அல்லாஹ்வோடு யாரும் பேசுவதற்கு சக்தி பெற மாட்டார்கள். லா யம்லிகூன மின்ஹு ஹிதாபா யௌம யகூமு الرூஹ் வல் மலாயிகத்து ஸஃபா, ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மலக்குகளும் அல்லாஹ்வுக்கு முன்னால் சஃபில் நிற்கும் நாள், யாரும் பேச முடியாத நாளின் தலைவர்களாக மாறினால் எவ்வளவு சந்தோஷம்.
يوم يقوم الروح والملائكة صفا لا يتكلمون إلا من أذن له الرحمن وقال صوابا ذلك اليوم الحق. இதுதான் முக்கியம், அதுதான் உண்மையான நாள். சகோதர சகோதரிகளே, ஆலிமாக்களே, உலகம் பொய், உலகம் பொய், உலகத்துடைய பட்டங்கள் பொய், உலகத்துடைய பதவிகள் பொய். அதுதான் உண்மையான நாள். பெற்றோர்களே, உட பிள்ளைகளை நல்ல ஒரு விடயத்துக்கு அல்லாஹ் தந்துட்டார் சந்தர்ப்பம். அந்த ஹக்கான நாளுக்கு தயாராகிற பிள்ளைகள். யாருக்கு விருப்பமோ ரப்பின் பக்கம் ஒதுங்கும் தளத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ எங்களுக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள், நظرallahu imra'an sami'a maqalati. யா அல்லாஹ், ஒரு மனிதனுடைய முகத்தை அழகாக்கிய அல்லாஹ், என்னுடைய பேச்சுகளை கேட்டு அவைகளை பாதுகாத்து கேட்டதை போல அதை எத்தி வைத்தாரே, அந்த கூட்டத்தில் நாம் எல்லோரும் சேர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ரப்பானியா உயர்ந்த ஒரு சேவையை உலகமெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு உதவி செய்த எல்லோருக்கும் நாங்கள் நன்றியோடு நடக்க இருக்கின்றோம், துஆ கேட்கின்றோம். உலமாக்களை உருவாக்குவதற்கு மிக முக்கியமாக எந்த ஒரு செய்த பங்களிப்பை நாங்கள் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. உலமாக்களாகிய நீங்கள் வெளியாகி செல்கிறீர்கள், வாழ்க்கை பூராக நீங்கள் இந்த ஊருக்கு துஆ செய்ய வேண்டும். முதலாவது, எங்களுக்கு வக்ஃப் செய்தவர்கள் இருக்கிறார்கள், ஃபாத்திமாவுடைய இடத்தை தந்தவர்கள், உபைபுல் காபுடைய இடத்தை தந்தவர்கள், ரப்பானியாவுடைய இடத்தை தந்தவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த 3 நிறுவனத்துக்கும் பல காணிகள் தந்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் தெரியும் நினைக்கின்றேன். பல ஏக்கர் காணிகள் வக்ஃப் தந்திருக்கிறார்கள், வீடுகளை எழுதி தந்திருக்கிறார்கள், வளவுகள் எழுதி தந்திருக்கிறார்கள். அவருடைய வீடுகளில் மாடறுத்தால் இறைச்சிகளை அனுப்புவார்கள். இல்லாவிட்டால் 3 நிறுவனங்களை செய்வது கஷ்டம். ஊர் மக்கள் இதோடு இணைந்ததாக ஸ்ரீலங்காவில் வாழக்கூடிய நமது நண்பர்கள் எவ்வளவு பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். முழு உலகத்தில் வாழக்கூடிய நமது நண்பர்கள், ரப்பானியாவுடைய பிரியர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த ரப்பானியாவுடைய தஃப்சீரில் இணைந்திருக்கக்கூடிய மாணவிகள், முழு உலகத்திலும் வாழக்கூடிய மாணவிகள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். பல மாணவிகள் பிரயாணம் செய்து ரப்பானியாவுக்கு வருகிறார்கள். அண்மையிலும் அமெரிக்காவிலிருந்து வந்தார்கள், ஒவ்வொரு யூகேலிருந்து வந்தார்கள், இந்தியாவிலிருந்து வருகிறார்கள். அவருடைய தஃப்சீர் மேல்தட்டில் இருக்கிறது, எல்லோருடைய தஃப்சீரும் அங்குதான் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இஹ்லாஸோடு இந்த நிறுவனம் கியாமத் வரை செல்ல வேண்டும். எதிர்கால தலைவர்களும் தலைவிகளும் உருவாக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த துஆவோடு இந்த மிக முக்கியமான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் உற்சாகப்படுத்தியவனாக இந்த ரப்பானியா கியாமத் வரை உலகத்துக்கு இதே கொள்கையில் பிரயாணம் செய்ய வேண்டும், இதே குர்ஆன் ஹதீஸ், இதே ஆகிரத்துடைய நோக்கத்தோடு பிரயாணம் செய்து உயர்ந்த பல சேவைகளை செய்து மக்களுக்கு உயர்ந்த சொர்க்கவாதிகளை உருவாக்க வேண்டும் என்ற துஆவோடு எனது உரையை முடிக்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் சுவர்க்கத்தையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ்வுடைய கோபத்தையும் நரகத்தையும் விட்டு நம் அனைவர்களை பாதுகாப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.